எஸ்பிஎஃப்டி வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் உதவினால நிறைய பேருக்கு எஸ்பிஎஃப்டி நிறுவனம் வந்து உதவி பண்ணிட்டு இருக்கு. மிக்க நன்றி. இப்போ முக்கியமாக சில விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். உள்ள வாங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. இந்த ஹங்கரி சைல்டு அப்படிங்கிற ப்ராஜெக்டை பற்றியான விஷயங்களை நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. இப்போ முக்கியமாக இந்த அனாதை குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? எஸ்பிஎஃப்டி மூலம் உதவி பண்ணுறவங்க அவங்க என்ன மாதிரி கஷ்டமான சூழல்கள்லாம் இருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நம்மகிட்ட டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அம்மா அப்பா இல்லாமல் குழந்தைங்க வந்து 80 குழந்தைங்க வந்து நம்மகிட்ட இருக்காங்க. அவங்க எல்லாமே நம்ம நியூட்ரிஷன் ஸ்கிட் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக வந்து அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா, சப்போர்ட் எங்கேயாவது வாங்க முடியுமா அப்படிங்கிறது மூலமாக. ஆமாம், 80 குழந்தைங்க இருக்கிறதா சொல்கிறீங்க. அவங்கள பற்றியான டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி சூழல் இருக்காங்க நீங்கள் பார்த்தது வர? நாங்கள் பார்த்தது பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒரு குழந்தை ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பொன் குழந்தைங்க. அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குழந்தைங்க ஃபஸ்ட்டு 2 குழந்தைங்க வந்து பெரிய குழந்தைங்களா இருக்காங்க. லாஸ்ட் ஒரு பொன் குழந்தை பார்த்தீங்கன்னா இப்போ தான் 7வது படிக்கிறாங்க. 7வது படிக்கிறப்ப அவங்க மகாதேவியிலேருந்து அவங்க ஃபேமிலி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க. அந்த பாப்பாவுக்கு வந்து 3 வயசு இருக்கப்போ அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க ஃபுல் அக்கா சப்போர்ட்டில் இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அக்கா 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிடுது. அப்பா பார்த்தீங்கன்னா அக்கா கூட இருந்தாலுமே அப்பா வந்து டிரைவராக வேலைக்கு போகிறாரு. டிரைவர் வேலைக்கு போனாலும் அவங்க அப்பா வந்து கொடுக்குற வச்சு சரி நம்ம பாப்பாவுக்கு பணம் தராது சொல்லி அக்கா வந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அப்பா டிரைவராக போன இடத்துல அவங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த குழந்தைய வந்து பார்த்துக்க ஆள் இல்லை. அவங்க அக்கா எதனால் பார்த்துக்கிட்டாங்கன்னா அப்பா வந்து அமௌண்ட் தருவோம், அவங்க அக்கா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அந்த குழந்தைய வந்து எங்கேனாவது மடத்தில் சேர்க்கலாமா, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அந்த பாப்பாவை பார்த்துக்க ஒரு கைட் பண்ணுறது சுத்தமாக ஆளே இல்லை. அப்போ அந்த மாதிரி குழந்தைய நம்ம எப்படி ட்ரைன் அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்? இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து 13 வயசு. ரொம்ப கஷ்டமான சூழல்ல. கண்டிப்பாங்க சார். இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்குது? யார் வீட்டில் இருக்குமா? இப்போ அவங்க அக்கா வீட்டில் தான் இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க பயப்படுறாங்க. கொஞ்சம் ஏஜ் இருந்தால் அட்டன் பண்ணுற டைமில் வந்துட்டா மாமா இருக்காங்க, எப்படி பண்ணுறது, வேற எங்கேயாவது விடலாமா, வேற ஏதாவது மடத்தில் கொண்டு போய் விடலாமா அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அக்காவுக்கு எத்தனை குழந்தைங்க? அவங்க அக்காவுக்கு வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்காங்க. ஒரு பையனாக இருந்தாலும் அவங்க அக்காவுமே 100 நாள் வேலைக்கு போகிறவங்க. அவங்களுக்கு எழுத்தறிவு படிப்பறிவு எதுவுமே இல்லை. அவங்க அக்காவுமே லோக்கலில் இருக்கிற சும்மா சின்ன வேலைக்கு 100 நாள் வேலை, கலப்பறித்தல் இந்த மாதிரி வேலைக்கு போய் தான் அவங்க பசங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க சார். இப்போ அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு? அவங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மம்முட்டி வேலைன்னு சொல்லுவாங்க, அந்த வேலைக்கு வந்து அவங்க போயிட்டு இருக்காருங்க சார். மம்முட்டி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அதுமாதிரி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிக்டர். அக்கா வீட்டுக்காரமே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிக்டர்னால இவங்க பயப்படுறாங்கன்னா நம்ம குழந்தைங்கன்னா அது வேற. அது அக்கா அவங்களும் ஒரு குழந்தையான்றப்போ நாளைக்கு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகுவாங்க, நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த விதமாகவும் பயப்படுறாங்க. இப்போ அந்த குழந்தைய அவங்க ஆக்சுவலாக கிராமங்களில் ஒரு பையன் இருக்குது. பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னோட தங்கச்சிக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் அந்த மாதிரி ஒரு பயமான சூழல். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, எங்கே கொண்டு விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க. முக்கியமாக அவங்க அப்பா இறந்துட்டாரா? அவங்க அப்பா இறந்துட்டாருங்க சார். எப்போ இறந்தாருமா? அவங்க அப்பா இப்போ இறந்து ஒரு 8 மந்த் இருக்குங்க சார். என்ன படிக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து 7th படிச்சுட்டு இருக்காங்க சார். யோசிச்சு பாருங்களேன், அந்த பொண்ணோட அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இல்லை. அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு இது நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குழந்தை வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பையன் பிறக்குது, அடுத்து பாப்பா பிறக்குது. இந்த பாப்பா பிறந்த 1 மந்த்லேயே வந்து ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வருது. அதனால் 1 மந்த்லேயே அப்பா வந்து சூசைட் அட்டன் பண்ணி இறந்துடுறாரு சார். இறந்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 6 மாதம் பால் குடிக்கிற வரைக்கும் 6 மாதம் அந்த குழந்தைய வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வேறு அஃபையரில் இருக்கவும் அவங்க வேறு மேரேஜ் பண்ணிட்டு குழந்தைய விட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பாயி வந்து அம்மாவோட அம்மான்னு சொல்லுவாங்களே, அப்பாவோட அப்பாயி வந்து தான் அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா வேற மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாரு. இவங்க பையன் அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் வந்து இவங்க பையன் ஒரே பையன், அவங்க பையன் சின்ன வயசா இருக்கப்ப அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இவங்க ஒரே பையன் தான். இப்போ இந்த ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. இப்போ இந்த ஒய்ஃப் வந்து வேற மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க தான் வந்து இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த தாத்தா வேற கல்யாணம் பண்ணிட்டாரு. இந்த பாட்டி தான் வந்து இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 2 பசங்களையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை வந்து 7th படிக்கிறா, அந்த தம்பி வந்து 7th, பாப்பா வந்து 6th படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு பேனிக்கான சூழல், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு நம்ம வந்து உங்களுக்கு அந்த கிட்டு கொடுத்துட்ருக்கோம், நியூட்ரிஷன் கிட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த பையனோட அவங்க தாத்தா வந்து இறந்துடுறாங்க. இந்த சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா இறந்துடுறாரு, அவங்க அம்மா வேறு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இங்கிட்ட அவங்க தாத்தாவும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த பாட்டிக்கு வந்து பார்த்தோம்னா 60 வயசு. அவங்க பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்கும் போக முடியல. 100 நாள் வேலையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இருக்கிற அந்த 100 நாள் வேலைக்கு போயிட்டு அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு ரேஷன் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்போ நம்ம எஸ்பிபிலையும் 2 கிட்ட வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அந்த 2 கிட்ட ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்க கொஞ்சம் வெள்ளனா சரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. வேலைக்கு ஒரு 10 நாள் தான், மாதத்துக்கு 10 நாள் போனாங்க அப்படின்னா மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி மூலயமா தர பொருளை வச்சு அவங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க சார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட உதவியில் நம்ம தொடர்ந்து நியூட்ரிஷன் கிட்டு நம்ம தொடர்ந்து கொடுப்போம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறது? ஓகே, இது கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக நிலைத்து நீடித்து தொடர்ந்து அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா அவங்களை ஏதாவது ஒரு ஹோமில், கவர்மெண்ட் ஹோம்லேயோ இல்லை ஒரு ப்ரைவேட்டாக நடக்கிற இலவச ஹோம்லேயோ அந்த குழந்தைங்களை சேர்த்து விடுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று. இது முக்கியம். ஏன்னா எங்களுக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது. அது மூலமாக அவங்களுக்கு ஏதாவது அடுத்த நிலைக்கு அந்த குழந்தைகள் கொண்டு போகிறதுக்கான வேலைகள் நாங்கள் இறங்குவோம் கண்டிப்பாக. ஏன்னா நாங்களே இப்படி ஹோம் வச்சுருந்தோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஹோம்ஸ் நிறையா இருக்குது, குழந்தைகள் ஹோம்ஸு. ஈவன் அவங்க வந்து என்ன கம்யூனிட்டின்னு பார்த்துட்டு நிறைய ஹோம் இருக்குது, நிறையா கவர்மெண்ட்டோட ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அங்கே நம்மளை சேர்த்து விட முடியுமா, அதுக்கான வாய்ப்புகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது சம்மந்தமாக இது ஐடியா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், மொத்தம் 80 குழந்தைங்க பக்கம் இருக்காங்க. நான் சொன்னது 2 கேஸ் ஸ்டடி தான். இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ண முடியுமா? ஒரு 80 குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இதெல்லாம் நம்மளோட தமிழ் குழந்தைங்க, இந்தியாவில் இருக்க குழந்தைங்க, நம்ம ஊர் குழந்தைங்க. அப்போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி பண்ண விரும்புகிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணலாம் டொனேஷனாக. உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியாவில் உங்களோட பிராண்டிங் வந்து நாங்கள் அதில் ப்ரொமோட் பண்ணுவோம். நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படிங்கிறது உங்களோட பிராண்டிங். இப்போது நீங்கள் ஒரு ஜவுளி கடை எடுத்தீங்கன்னா உங்கள் ஜவுளி கடையோட பிராண்டிங் அதில் போகும். எங்களோட யூடியூப் சேனலில் சோஷியல் மீடியா நீங்கள் கொடுத்ததை நாங்கள் எங்கள்கிட்ட 37,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க யூடியூப் சேனலில். ஒரு 26,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில். இதில் உங்களை பற்றியான நீங்கள் உதவி பண்ணுறதையும் நாங்கள் போடுவோம். அது இல்லாமல் எங்களோட பிளாக்ல எழுதுவோம், எங்களோட லிங்க்டனில் நாங்கள் எழுதுவோம் உங்களை பற்றி. அப்போ உங்களுக்கான ஒரு பிராண்ட் வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நான் சொல்கிறது வந்து ஒரு 80 குழந்தைங்களா, இது மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு எஸ்பிபி மூலமாக உதவி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.